ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு அழகான சேலம் சிட்டி சென்டர்ல ஒரு ஃபிளாட் சேலுக்கு இருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபிளாட்டை பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நாம இந்த ஃபிளாட்டோடைய பிளானை பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிளாட்டோடைய ஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த ஃபிளாட்டோடைய வாசல் கிழக்கு பார்த்த மாதிரிங்க. இந்த ஹாலோடைய டோட்டல் சைஸ் 17x21ங்க. எக்ஸாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இந்த ஹாலோடைய சைஸ், வென்டிலேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி. நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாலில் சோஃபா, டிவி அண்ட் அதர் திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வியூ வித்தவுட் லைட் வியூங்க. அதாவது ஒரு லைட் கூட ஆன் பண்ணல, இருந்தாலும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பூஜா ரூம் பத்தி பார்த்துடலாங்க. இந்த பூஜா ரூம் 5x5ன்ற சைஸ்ல கட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன், பாருங்க. பூஜா ரூம் வாஸ்து சாஸ்திரப்படி ஈஸ்ட் ஃபேசிங்ல கட்டியிருக்காங்க. பூஜா ரூம் மட்டும் இல்லைங்க, இந்த பிளாட் முழுசும் வாஸ்து சாஸ்திரப்படி கட்டியிருக்காங்க. பூஜா ரூம் டோர் வுட்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடங்க. பூஜா ரூம் மேல திங்ஸ் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பூஜா ரூம் பக்கத்திலேயே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது 9x11ங்க. ஆக்சுவலா இந்த பிளாட்ல மொத்தம் 3 பெட்ரூம்ங்க. அதுல 2 கிங் சைஸ் பெட்ரூம்ங்க, 1 நார்மல் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்கான டாய்லெட், ஹால்து அட்டாச்சு பாத்ரூம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. மத்த 2 கிங் சைஸ் பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. வீடியோல காமிச்சிருப்பேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா ஹாலோடைய அட்டாச்சு பாத்ரூம்ங்க. பிளஸ் ஹேண்ட் வாஷ் வெளியே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை அந்த ஆர்டினரி ரூமுக்கு பிளஸ் வெளியே போறவங்க வரவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடு, அதாவது பூஜா ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குங்க. இது 10x17ங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், இந்த பிளாட்டுக்கு கீழே போட்டிருக்கிற டைல்ஸ் கலருக்கும் வால் பெயிண்ட்டுக்கும் காம்பினேஷன் பார்க்க நல்லா இருக்குங்க. பெட்ரூமோடைய வென்டிலேஷன் வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, மார்னிங் டைம்ல லைட் யூஸ் பண்ற அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வர நேச்சுரல் லைட் போதுமான அளவுக்கு பிரைட்டா இருக்குங்க. அட்டாச்சு பாத்ரூம்ல வால்ல போட்டிருக்கிற டைல்ஸ் பிளஸ் அதர் மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாம் குவாலிட்டியான திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிச்சன் பத்தி பார்த்துடலாம் வாங்க. கிச்சன் சைஸ் பாத்தீங்கன்னா 8x10ன்ற சைஸ்ல கட்டியிருக்காங்க. கிச்சன்ல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தனியா கொடுத்துருக்காங்க. 3 பேர் ஃப்ரீயா நின்று குக் பண்ற அளவுக்கு பெருசா இருக்குங்க. கிச்சன்ல ஸ்லாப் பெருசாவே கொடுத்துருக்காங்க. அதிகமான கிச்சன் திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கிச்சனுக்கு தேவையான வென்டிலேஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட் கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் 17x10ன்ற சைஸ்ல கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெட்ரூமுக்கு வென்டிலேஷன் பிளஸ் ஸ்லாப்ஸ் வசதி நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் அட்டாச்சு பாத்ரூம்ங்க. பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிருக்கிற வால் டைல்ஸ் டிசைன் பார்க்க நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட்
ஃபிளாட்டோட பால்கனி பத்தி பார்த்துடலாங்க. இது 6x8 சைஸ்ல கட்டியிருக்காங்க. இந்த ஃபிளாட்டோடைய வென்டிலேஷனுக்கு இது பெரிய அளவு யூஸ் ஆகுதுங்க. ஏன்னா இது ஹாலோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால ஹாலுக்கு தேவையான வென்டிலேஷன் பிளஸ் நேச்சுரல் லைட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த பால்கனி மேஜரா வாஷிங் மிஷின் பிளஸ் கிளீனிங் திங்ஸ் பிளஸ் அதர் திங்ஸ் வச்சுக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபிளாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ் குவாலிட்டியா இருக்குங்க. ஓவரால் டோட்டல் சைஸ் 1476ங்க. அதுல உங்களோட யூடிஎஸ் சைஸ் 532ங்க. இதை பத்தின டீடைல்ஸ்க்கு டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிளாட் 3rd ஃப்ளோர்ல இருக்குங்க. ஃப்ளோர்ஸ் விண்டோ வச்சு டோட்டலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க விண்டோ ஓபன் பண்ணீங்கன்னா அழகான வியூ பிளஸ் வென்டிலேஷன் கிடைக்குதுங்க. அந்த பிளாக் கேட் வரைக்கும் இருக்கிற ஸ்பேஸ் இந்த ஃபிளாட்டுக்கு சொந்தமான ஸ்பேஸுங்க. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபிளாட்டுக்கு வரத்துக்கு 2 வழி இருக்குங்க. ஸ்டெப்ஸ் பிளஸ் லிஃப்ட்டுங்க. நீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்க ஃபிளாட்டுக்கான கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் ஸ்ட்ரக்சர் ரெக்டாங்கிள் டைப்ல கார் இன் அண்ட் அவுட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபிளாட்டுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 வசதியுமே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிளாட்டோட மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். இந்த ஃபிளாட்டை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி இந்த ஃபிளாட்டோடைய லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸ் சொல்லிடுறேங்க. இந்த ஃபிளாட் 4 ரோட்ஸில் மேயர் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ப்ரைஸ் 1.4 crore சொல்லியிருக்காங்க. நேரில் பார்த்து பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிளாட் பிடிச்சிருந்தா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஃபிளாட்டை பற்றி என்கொயரி பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீட்டில் உங்களை மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோ. பாய். தேங்க்யூ.